வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்புட்ன்னா, இந்தியன் போஸ்ட்ல வந்து ஜிடிஎஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இந்தியா போஸ்ட் டாட் கவர்மெண்ட் டாட்ங்கிற வெப்சைட்ல போய் ஜிடிஎஸ்க்கான ரெக்யர்மென்ட் நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்படி ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில பார்த்தீங்க அப்புட்ன்னா, நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. கிராமன் தக் சேவாக் ஆன்லைன் என்கேஜ்மென்ட் ஷெட்யூல் 1 ஜனவரி 2026ன்னு குடுத்துருப்பாங்க. இதை இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 31/1/2026 கொடுத்துருக்காங்க. எண்டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 14/2/2026 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸோட சமிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேட் வந்து 2/2/2026 கொடுத்துருக்காங்க. எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/2/2026 கொடுத்துருக்காங்க. எடிட் அல்லது கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 18/2/2026 எண்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 19/2/2026 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அல்லது அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் லாகின் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா கேண்டிடேட்ஸ் லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் நியூ கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளுடைய இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் என்னுடைய மொபைல் நம்பரையும் என்னுடைய இமெயில் அட்ரஸையும் டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு இருக்கும். மொபைல் நம்பருக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டுன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதையும் நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கணும். நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ளிகன்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபாதர் அல்லது கார்டியன் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர்னு ஒன்று வரும். அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளீஸ் கீப் திஸ் நம்பர் சேவ் ஃபார் ஃபியூச்சர் லாகின். நம்ம லாகின் பண்ணுறதுக்காக இந்த நம்பரை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு இதில் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இதில் வந்து கேண்டிடேட்ஸ் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் இன் யூசர் ஐடி ஃபீல்டு. யூசர் ஐடி ஃபீல்டில் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி யுவர் அக்கௌண்ட் வில் பி லாக்ட் ஆஃப்டர் 5 அன்சக்ஸஸ்ஃபுல் லாகின் ஐட்டம்ஸ். நீங்கள் வந்து 5 தடவை அன்சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடியை வந்து பாஸ்வேர்டை வந்து லாகின் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு அல்லது ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டை மறுபடியும் செட் பண்ணிக்கலாம். இதில் ப்ரொசீட் டு லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கொடுத்துக்கணும். இதில் உங்களுடைய யூசர் ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம கேண்டிடேட் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேஷ்போர்டு வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமின் தக் சேவாக் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சைடில் அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு எந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஃபில்அப் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க நம்மளுடைய என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம பாதி ஃபில்அப் பண்ணியிருக்கோம். இன்னும் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நம்மளுடைய போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பெண்டிங்னு கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணியாச்சு. அதர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்யூ பர்சன் வித் பிடபிள்யூபிடியான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் யுவர் வெதர் யூ ஆர் எம்ப்ளாய்டு ஆர் நாட்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இதில் சைடில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த ப்ரெசென்ட் அட்ரஸில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் மேலே பர்சனல் டீட்டெயில்ஸில் கம்ப்ளீட்டுன்னு உங்களுக்கு க்ரீன் கலர் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். செலக்ட் எஸ்சிசி ஸ்டடிட் சர்க்கிள், எஸ்எஸ்சியை வந்து நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அந்த சர்க்கிளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் த போர்டு, எந்த போர்டில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மெமோ நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய மெமோ நம்பர், அப்படி இல்லைனா எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, அப்படி இல்லைனா ரோல் நம்பர், அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் ஆர் ஹால் டிக்கெட் நம்பர், ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் மார்க்ஸ் 100க்கு எவ்வளவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் அல்லது என்ன படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட மார்க் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸ் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ ஸ்டடிட் அடிஷ்னல் லாங்குவேஜஸ் அதர் தேன் த ஒன்ஸ் மென்ஷன்ட் அப்போ இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது அடிஷ்னல் லாங்குவேஜஸ் ஏதாவது கற்றுருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுடைய சர்க்கிள் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே எந்த டிவிஷன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிவிஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து செங்கல்பட்டு டிவிஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கீழே வரக்கூடிய எந்தெந்த டிவிஷன்ஸில் எந்தெந்த ஜாப்ஸ் வேகன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெஸ்டினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சார்ட் பை டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் சார்ட் பை லெவல். நம்மளுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் 2, 3 கொடுத்துருப்பாங்க. இது அப்படி இல்லைனா நம்மளுடைய டெஸ்டினேஷன்ஸ் தகுந்த மாதிரி 1, 2, 3 கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரிஃபரன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்பர் ஃப்ரம் 1 to 23, 1 to 23 வரைக்கும் இதில் ப்ரிஃபரன்ஸ் நம்பர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈச் நம்பர் கேன் ஒன்லி யூஸ்ட் பை ஒன்ஸ், ஒரு நம்பரை வந்து நம்ம ஒரு தடவை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். லோயர் நம்பர் இண்டிகேட் த ஹையர் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் கொடுக்குற லோயர் நம்பர் தான் ஹையர் ப்ரிஃபரன்ஸை அவங்க இண்டிகேட் பண்ணிப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த இதுக்கு எந்தெந்த டெஸ்டினேஷன்ஸ்க்கு எந்தெந்த லெவலுக்கு நம்ம என்ன ப்ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கணுமோ அதை நீங்கள் இதில் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஏ கிளியர் ஃபோட்டோ இன் ஜேபிஜி ஃபார்மேட். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 100 KB, 100 KBக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட சிக்னேச்சர்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோடிய கிளியர் சிக்னேச்சர்ஸ் இன் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20 KBக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சிக்னேச்சர்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியும். எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகும். நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆகும். அதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துங்க. சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸில் நீங்கள் எந்த ஒரு இது எரருமே
நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். உங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸை கரெக்ட் பண்ணணுமோ நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்களா ஒன் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நல்ல அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். சப்மிட் அப்ளிகேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மை அப்ளிகேஷன்ஸ் கார்டிலேருந்து நம்மளுடைய டேஷ்போர்டில் மை அப்ளிகேஷன்ஸ் கார்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை வந்து நம்ம பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.